சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் இன்று பிரதமர் மோடி பரப்புரை. தனி விமானம் மூலம் இன்று மாலை சென்னை வந்து புதுச்சேரி செல்கிறார். புதுச்சேரியில் 1.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரோட் ஷோ சென்று இன்று மாலை பரப்புரை மேற்கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடி. 1500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு. 27 தொகுதிகளில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவிநாசியிலும், பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் சாத்தூரிலும் போட்டி. மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன், கோவை வடக்கில் வானதி சீனிவாசன் உட்பட 5 பெண் வேட்பாளர்களை களமிறக்கிய பாஜக. விலவங்கோட்டில் விஜயதாரணி, மொடக்குறிச்சியில் கிருத்திகா சிவகுமார் போட்டி. பாஜக வேட்பாளர்கள் பட்டியலில் அண்ணாமலையின் பெயர் இடம்பெறவில்லை. தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என ஏற்கனவே கூறியிருந்த வெற்றி வேட்பாளருக்கு வாழ்த்து என பதிவு. காங்கிரஸில் மேலூர் உள்ளிட்ட 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை இறுதி செய்வதில் இழுபறி. கட்சி தலைமைக்கு பட்டியல் அனுப்பப்பட்ட நிலையில் இன்று மாலைக்குள் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என தகவல். அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் கட்டுப்பாட்டு அறையை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தேர்தலை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து ஆய்வு. திமுக நிர்வாகிகளுடன் காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. பகுதி, நகர, ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. இரண்டாவது நாளாக திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை. வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்த உதயநிதிக்கு ஆரத்தி எடுத்து பொதுமக்கள் வரவேற்பு. நம்மிடம் வரியை பிடுங்கிதான் இலவசங்களை தருகிறார்கள் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசம். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பாட்டு பாடி பரப்புரை. நாடாண்ட வம்சமிது நாதியற்று நிக்கிறையா, பாராண்ட பரம்பரதான் பரிதவிச்சு கிடக்குதையா. என்ன திருப்பூர் யூனியன் மில் சாலையில் தேர்தல் விதிமுறையை மீறியதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு. அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட கூடுதலாக பரப்புரை மேற்கொண்டதால் நடவடிக்கை. வரும் 6ஆம் தேதி சென்னையிலிருந்து பரப்புரையை தொடங்குவதாக அறிவித்தார் டிடிவி தினகரன். என்டிஏ கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதால் முதலமைச்சர் அச்சத்தில் இருப்பதாக பேட்டி. இந்த ஆட்சி உறுதியாக முடிவுக்கு வரும். தமிழ்நாட்டில் மீண்டும் மக்களாட்சி உருவாகும். 200 தொகுதிகளுக்கு மேல் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும். பிரதமர் மோடி இருப்பதால் தான் மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என கூறிய டிடிவி தினகரன். ரமலான் பண்டிகை நிம்மதியாக கொண்டாட முடிகிறது என பேட்டி. மோடி அவர்கள் ஆட்சி இருப்பதால் தான் இந்தியாவில் மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இஸ்லாமிய சொந்தங்கள் நிம்மதியாக ரமலான் நோன்பு கொண்டாட முடிந்தது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் அமமுக அவைத் தலைவர் கோபால். முன்னாள் எம்எல்ஏக்கள் சோளிங்கர் பார்த்திபன், கோ தண்டபாணி ஆகியோரும் இணைந்தனர். அமமுகவில் தற்போது எந்தவித கொள்கையும் இல்லை. திமுகவில் இணைந்த அமமுக அவைத் தலைவர் கோபால் பேட்டி. அமமுகவில் கொள்கை திட்டங்கள் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. அந்த அடிப்படையிலே தமிழக வளர்ச்சிக்கும், தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும், தமிழின் வளர்ச்சிக்கும் என்று அக்கறை காட்டி கொண்டிருக்கிற திராவிட அரசாக வழங்கிக் கொண்டிருக்கிற தளபதி அவர்கள் தலைமையை ஏற்று இன்று நாங்கள் எங்களை இணைத்துக் கொண்டோம். திமுக கூட்டணியில் போட்டியிடும் நத்தம் வேட்பாளரை மாற்றக் கோரி வலியுறுத்தல். முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்த இந்திய தேசிய லீக் கட்சியினர். பாஜகவிலிருந்து தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் ஆர் முரளிதரன் நீக்கம்.
வேட்பாளராக கட்சி அறிவிக்கும் முன்பே வேட்புமனு தாக்கல் செய்ததால் நடவடிக்கை. பரப்புரையின் போது இறுதி ஊர்வலத்திற்கு வழிவிட்டு 15 நிமிடங்கள் காத்திருந்த புதுச்சேரி முதலமைச்சர். அவசரம் வேண்டாம் என கூறி வேனிலேயே நின்றிருந்த ரங்கசாமி. திருச்சி லால்குடி அருகே தவேக வேட்பாளர் கூப்பா கிருஷ்ணன் மைத்துனர் வீட்டில் 50 லட்சம் ரூபாய் பறிமுதல். தேர்தல் நடத்தும் அதிகாரி தந்த தகவலின் பேரில் வருமான வரித்துறையினர் நடவடிக்கை. சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளன்று ஊதியத்துடன் விடுமுறை அளிக்க உத்தரவு. 5 மாநில சட்டமன்ற தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலை ஒட்டி தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பிரதமர் வருகையை ஒட்டி திடீரென மூடப்பட்ட பல்லாவரம் வாரச்சந்தை. முன்னறிவிப்பின்றி மூடப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் அவதி. கன்னியாகுமரி ரதவீதி பகுதியில் திடீரென பற்றி எரிந்த வேன். தங்கும் விடுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேனில் ஏற்பட்ட தீ. பாம்பன் தெற்கு கடற்கரையில் திடீரென 400 மீட்டருக்கு கடல் உள்வாங்கியதால் மீனவர்கள் அச்சம். சங்கு, சிற்பி உள்ளிட்டவை தென்படும் நிலையில் 40க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் தரை தட்டின. சிவகங்கை அருகே 64 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 460 ஏசி இயந்திரங்கள் பறிமுதல். உரிய ஆவணங்கள் அளித்த பின் திருப்பி ஒப்படைத்த தேர்தல் பறக்கும் படையினர். திமுக எம்பி ஜெகத் ரட்சகனின் சொத்துக்களை பறிமுதல் செய்த உத்தரவை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். பறிமுதல் நடவடிக்கை சட்டப்படி செல்லாது என உத்தரவு. தெலுங்கானா மாநிலத்தில் கர்ப்பிணி மனைவி மற்றும் 2 மகள்களை நீச்சல் குளத்தில் மூழ்கடித்து கொலை செய்த கணவர் கைது. கருவில் பெண் குழந்தை இருந்ததை உறுதி செய்த நிலையில் கொடூர செயலில் ஈடுபட்டது அம்பலம். எல்பிஜி தட்டுப்பாடு அச்சத்தால் கர்நாடகாவில் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிவாயு நிரப்பிய ஆட்டோ ஓட்டுநர்கள். பெங்களூருவில் ஒரே நாளில் சராசரியாக 13,000 மின் வாகனங்கள் முன்பதிவு. எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலியாக உத்தராகண்டில் போராட்டம். டேராடூனில் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பெண்கள். கேரளாவின் கண்ணூர் தொகுதியில் தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பரப்புரை. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் ரகுநாத்துக்கு ஆதரவு திரட்டினார். சென்னையில் பாஜக மையக்குழு நிர்வாகிகளை நாளை சந்திக்கிறார் பிரதமர் மோடி. கேரளாவில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பங்கேற்க அழைப்பு. மேம்பட்ட தரகிரி போர்க்கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான INS அரிதமனும் அர்ப்பணிப்பு. இஸ்ரேலின் பெட்டா டிக்வா பகுதியில் ஈரான் தாக்குதல். குடியிருப்புகளுக்கு மத்தியில் பாலிஸ்டிக் ஏவுகணை வீசப்பட்ட காட்சி. ஈரான் நாட்டின் மிகப்பெரிய பாலம் தகர்க்கப்படும் வீடியோவை வெளியிட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்.
பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் இதுபோல் மேலும் கடுமையான பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் என்றும் ஈரானுக்கு எச்சரிக்கை.